வெல்கம் கைஸ் பேக் டு த பேஜ் 360 தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம அக்வேரியம் ஸ்க்ரேப்பர் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ அக்வேரியம் கிளீனிங் செட் 5-in-1 இது வந்து. ஸோ ஒரு ஃபிஷ் நெட், ஆல்கே ஸ்க்ரேப்பர், கிரேவல் க்ளீன் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து பிளான்ட் வைக்கிறதுக்கான ஃபோக், இது எல்லாமே 5-in-1 செட்டாக ஒரே செட்டில் இருக்குது. ஸோ இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம அமேசானில் ஆர்டர் பண்ணது. இதுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் எப்படின்னு போயிட்டு டேரெக்டாக ஆன்லைனில் போய் ஷாப் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அந்த ஆல்கே ஸ்க்ரேப்பர். இது பார்த்தீங்கன்னா பிளேடில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த இம்போர்ட்டட் டேங்க் வச்சுருக்கீங்கன்னா நான் இதை வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஏன்னா என்னோடய பழைய டேங்க்கில், நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் இருந்த டேங்க்கில் நான் இது மாதிரி கிளாஸில், தட் இஸ் இந்த பிளேடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிளேடில் நான் வந்து யூஸ் பண்ணதில் சில ஸ்க்ராச்சஸ் விழுந்திருக்கு கண்ணாடியில். ஸோ அதனால் இதை நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். இன்ஸ்டால் ஆஃப் இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஸ்பாஞ்ச் இருக்கும் இதுலேயே அட்டாச்சோட. இதுதான், இது வந்து அட்டாச் அண்ட் டி அட்டாச்சபிள். ஸோ இந்த ஸ்பாஞ்சை வந்து வேணுங்கன்னா யூஸ் பண்ணலாம். அதேமாதிரி மேக்னெட்டிக் கிளீனர் இன்னொன்றும் இருக்குது. அதையும் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் நான் தரேன், அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து ஃபிஷ் நெட்டு. இது வந்து அந்த கிரேவல் சும்மா க்ளீன் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் இது வந்து பிளான்ட் வைக்கிறதுக்கு, அதுக்கான ஃபோர்க். அவ்வளோதான். இந்த வீடியோ நீங்கள் உங்களுக்கு பார்க்கும்போது தரும் எவ்வளோ ஈஸியாக வந்து இந்த ஆல்கேயெல்லாம் வந்து அந்த கிளாஸ்லேருந்து வைப் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ இதை வச்சு நம்ம எப்படி வைப் பண்ணலான்னு சொல்லிட்டு சும்மா ஒரு சின்ன டெமோ மாதிரி. இது பெரிய ஒரு ப்ராடக்ட் கிடையாது, பட் ஸ்டில் இந்த ப்ராடக்ட்டுக்கான யூசேஜ் வந்து நம்ம பார்க்குறோம். இது அந்த காசுக்கான ஒர்த்தான்னு நம்ம பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா டேங்க் வந்து க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கே தெரியும் அந்த டிஃப்ரென்ஸ் என்னென்ன. பின்னாடி எல்லாம் ப்ரௌனிஷாக அந்த ஆல்கே மாதிரி ஃபார்ம் ஆகிருந்தது, அண்ட் ஃப்ரண்ட்லேயுமே லைட்டாக திட்டாக இருந்தது. இப்போ அந்த ஸ்க்ரேப்பர் வச்சு நான் பண்ணதுனால இப்போ ரொம்ப க்ளீனாக இருக்குது. ஸோ தண்ணி கொஞ்சம் கலங்கராக இருக்குது, அது ஏன்னா க்ளீன் பண்ணதுனால. இப்போது மோட்டர் ஆன் பண்ணி ரன்னிங்கில் இருக்குது. ஸோ மேபி ஒரு 10-15 மினிட்ஸ் கழிச்சு இந்த வாட்டர் வந்து கிளியராக இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இப்போது நம்ம இந்த டேங்க்கில் புதுசாக நம்ம டேங்க் மீட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். அது பார்த்தீங்கன்னா ஆல்பினோ காங்கோ. இது வந்து ஆல்பினோ காங்கோ டெட்ரா. அது கூட எக்ஸ்ட்ராவாக இன்னும் 2-3 காங்கோ நான் போட்டிருக்கேன் பேரு. ஹார்லிக்வின் ராஸ்பெரி ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க நம்ம சேனலில். இது வந்து ஜெர்மன் ரேம். இதே மாதிரி இன்னொரு ரேம் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். அது பார்த்தீங்கன்னா அது இருக்குது. இது வந்து கோல்டன் ரேம் சொல்லுவாங்க. ஸோ பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.